ஹலோ கைஸ், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஒரு 4 ஸ்டாக்கை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்ச் மாதம் லாஸ்ட்டு திங்கக்கிழமை. இன்னைக்கு இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்னைக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் எல்லாரும் பேட்டரிங் அகாடமிலேருந்து வாங்க பார்ப்போம். ஸோ என்டிபிசி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.45%, அதாவது 15 ரூபா இருக்காங்க. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 357 இன்னைக்கு ஓப்பன் ஆனாங்க. ஹை பார்த்தீங்க அப்படின்னா 368. ஸோ இதில் டெக்னிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி என்டிபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 356 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பிரேக் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே ரேலி சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து இந்த என்டிபிசி அப்படின்ற ஸ்டாக் இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் ரேலி ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் 374 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குது. இந்த வாரம் நிஃப்டி கண்டினியூஸாக வந்து அப்படியே க்ரீன்லேயே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்களும் என்டிபிசியும் பார்த்தீங்க அப்படின்னா அதை கேட்சப் பண்ணிட்டு 374 வரைக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு கம்மிங் இந்த வீக்கோட லாஸ்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஏஎல். ஸோ ஹெச்ஏஎல் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்னில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்காங்க. ஸோ இந்த பிரேக் அவுட்டை வாங்க காட்டுறேன். ஸோ ஹெச்ஏஎல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதோட பிரேக் அவுட் நடந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு இது ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3953 ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ ஹை போனது பார்த்தீங்க அப்படின்னா 4158, அதாவது ஒரு 238 புள்ளி, அதாவது 6% சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6% வரைக்கும். ஸோ இதில் இன்னும் வந்து ரேலி நடக்கிறது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்க, ஆமாம் கண்டிப்பாக இருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த எல்லோ லைன், அதாவது இந்த டார்கெட் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன், இதை பேஸ் பண்ணி இந்த எல்லோ லைன் வரைக்கும் போகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு. ஸோ இது நாளைக்கு நம்ம அச்சீவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 4290 அல்லது 4300 வரைக்கும் நாளைக்கே போகிறதுக்கு பாசிபிள் நிறையா இருக்கு. நிஃப்டி மேலே போச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக ஹெச்ஏலும் பிடிச்சிட்டு மேலே வந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் மஹேந்திரா. கொட்டாக் மஹேந்திராவை பற்றி நான் லாஸ்ட் 1 வீக்காக கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் 1 வீக் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் கொட்டாக் மஹேந்திரா இருந்திருப்பாங்க. ஸோ கொட்டாக் மஹேந்திரா நாங்கள் கொடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். ஸோ இந்த 2000 வந்து எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ கொட்டாக் மஹேந்திரா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு தேர்ஸ்டே அல்லது ஃப்ரைடே தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ தேர்ஸ்டேக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாளில் எவ்வளோ போயிட்டாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 10% ரேலி வெறும் 4 நாளில் நடந்திருக்கு. ஸோ கொட்டாக் மஹேந்திரா உங்கள் போர்ட்ஃபோலியோ லாங் டேர்ம் கண்டிப்பாக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 4000 rupees வரைக்கும் போயிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இரிடா. ஸோ இரிடாவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டியோட டாப் பர்ஃபார்மர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் இரிடா. ஸோ இரிடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இரிடா தான் டாப் பர்ஃபார்மர். ஸோ இரிடாவில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்டாக் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது இன்னைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 15% ஒரே நாளில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதில் நான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிளான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இரிடாவோட எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 183லேருந்து 85க்குள்ளார போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170, இதுலேருந்து ஒரு 15 rupees போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ இது மாதிரி டெய்லி ஸ்டாக்ஸ் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கு ட்ரேடிங்கே நான் இது வரைக்கும் பண்ணதில்லப்பா, இனிமேல் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக்ஸை பற்றி இது மாதிரி தெரிஞ்சுக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.